திருமாவளவன் எடுத்த சசை மனு நூல், அதில் இருக்கின்ற பெண்களுக்கு எதிரான கருத்துக்கள், அதற்கு எதிராக பிஜேபி கொண்டு வந்த ஆர்ப்பாட்டங்கள், இது எல்லாம் பிஜேபிக்கு சாதகமா? திருமாவளவனுக்கு சாதகமாயிட்டு திருமாவளவனை டச் பண்ண முடியாது. அவர் பறையர், ஆதி திராவிடர், சாம்பவர், வள்ளுவர் போன்ற இந்த அட்டவணை பிரிவில் உள்ள இந்த மக்களுக்கு ஒரு அடையாளமா இருக்கிறாரு. அவங்க தமிழ்நாட்டுல ஒரு 12% முன்னாடி உள்ள பாப்புலேஷன், இப்ப 12க்கு மேல பாப்புலேஷன் எக்ஸ்பிளேஷன் ஜாஸ்திங்கிறனால பாப்புலேஷனே அவங்க ரொம்ப பெரிய அளவுல இருக்கும். ஒரு அவேரான ஒரு கம்யூனிட்டி. காமராஜ் காலத்திலே அரிஜன்னா இவங்க இந்த பறைய சமுதாயத்தை மட்டும்தான் காமராஜரே மதிச்சாரு. ரொம்ப அவேர்னஸ் உள்ள ஒரு கம்யூனிட்டி. அதனால என்ன டச் பண்ணா அது பறையர் வாக்க மட்டுமில்ல, அது கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகளையும் பாதிக்கக்கூடிய அளவுக்கு திருமாவளவன் ஒரு மல்டிபிளேயர் ஆட்டு, ஒரு அடையாளமாட்டு ஷெட்யூல் காஸ்ட் மக்களுக்கும், ஒரு எக்ஸ்டெண்டட் ஷெட்யூல் காஸ்ட்னா மற்ற ஷெட்யூல் காஸ்டையும் சேர்த்துக்கலாம், பிளஸ் கிறிஸ்தவ முஸ்லிம்களுக்கும் ஒரு அடையாளம் ஆயிட்டாரு. ஆக திருமாவளவன் தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாட்ட திமுக கூட்டணியில வந்துட்டாப்புல. ஸ்டாலின் அதை உணர்றாரு, புரியுறாரு. தனக்கு 80% வாக்களிச்ச இந்த அட்டவணை பிரிவு அந்த கிறிஸ்தவ முஸ்லீம் மக்களோட அபிமானம் பெற்ற ஒரு ஆட்டு திருமாவளவன் இருக்கிறாரு. அவர் மிக தேவையான, மிக பலனுள்ள ஒரு கூட்டாளியாக திருமாவளவன் இருக்கிறாருங்கிறத ஸ்டாலின் அதை ரெகனைஸ் பண்றாரு. சோ திருமாவளவனுக்கு இதுல வெற்றி. ஹிந்து கான்சியஸ் இஸ் கப்புல்டு வித் காஸ்ட் கான்சியஸ்ங்கிற சொல்ற மாதிரி திருமாவளவன் ஒரு தலித்து வெற்றி வீரரா இருக்காருன்னு நினைச்சு தங்க வன்மத்தையும் கசப்பையும் கொட்டுறவங்க பாஜகவுக்கு ஓட்டு போடுவாங்களாங்கிறது கேரண்டி கிடையாது. அவங்க என்ன அடிப்படையில அதுல வாராங்கிறத பார்த்துதான் அது ஓட்டா மாறுமாங்கிறத நாம சொல்ல முடியும். சோ அல்டிமேட்டா திருமாவளவன் ஸ்டாலின் தவிர்க்க முடியாத ஒரு கூட்டாளி ஆயிட்டாரு. இது திருமாவளவனுக்கு வெற்றி. இதுதான் உண்மை. மற்றபடி இந்த இஷ்யூல பாஜகவுக்கு என்ன லாபம் கிடைக்குங்கிறது நம்ம அறுதிட்டு உறுதியா கூற முடியாது. இல்ல, அறுதி சொல்றது முடியாதுங்கிறத விட பிஜேபி எதிர்ப்பை சொல்வதன் மூலம், ஏதோ அவர் இந்துக்களை அவமானப்படுத்தி விட்டார் அப்படின்னு சொல்றதன் மூலம் இந்துக்களுடைய பேஸை அல்லது குறைஞ்சபட்சம் அவருடைய சாஃப்ட் கார்னரை தன் பக்கம் சாய்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குமா? திருமாவளவன் மனு விரோதின்னு சொல்றது திருமாவளவனை பிடிக்காதவங்க பாஜக ரூபத்துல திருமாவளவனுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுவாங்க. அவங்க பாஜக ஓட்டு போடுவாங்களான்னு கேரண்டி கிடையாது. நம்மளே என்ன சொல்ல, பாஜகவுக்கு மெம்பர்ஷிப் கொடுத்த சமுதாயம் பிராமண சமுதாயம். அதுலதான் அந்த லீடர்கள் ஜனா கிருஷ்ணமூர்த்தியில இருந்து எத்தனையோ பிராமண சமுதாய லீடர்கள் பாஜகவுக்கு பொன் ராதாகிருஷ்ணன் மெம்பர் ஆக்கி விட்டதும், தமிழிசை மெம்பர் ஆக்கி விட்டதும், சிபி ராதாகிருஷ்ணன் மெம்பர் ஆகி விட்டதும் ஒரு பிராமண சமுதாயத்தை சேர்ந்த ஒரு கமிட்டட் ஒரு RSS கேடர்ல ஒரு பாஜக தான் இருப்பாப்ல. ஆனா கமலஹாசன் மயிலாடுதுறையில போட்ட ஒரு முஸ்லிம் கேண்டிடேட்டுக்கு கும்பகோணத்துல 6000 ஓட்டு விழுந்திருக்குது. சீர்காழியிலையும் திருவிடை மருதிலையும் 1000-1500 ஓட்டுன்னா பிராமண சமுதாய வாக்குகள் கமலஹாசனுக்கு முஸ்லிம் வேட்பாளருக்கு கும்பகோணத்துல கிடைச்சிருக்கத நாம வெளிப்படையாவே பாக்குறோம். ஆக எதிர்மறையா திருமாவளவனை இந்து விரோதி எல்லாம் சொல்லக்கூடியவங்க தலித் விரோத மனப்பான்மையில இருந்துகிட்டு அந்த கசப்புல இந்து மதத்தை பயன்படுத்தி திருமாவளவனுக்கு எதிராக பேசுறவங்க வாக்காளர்கள் ஆவாங்களான்னு நம்ம உறுதியா சொல்ல முடியாது. அவங்க ஏதோ ஊரை ஏமாத்திரலாங்கிற மாதிரி நிறைய பேர் வராங்க. இப்ப நெகட்டிவா வர்றவங்க பாஜக ஓட்டா இருப்பாங்களான்னு கேரண்டி கிடையாது.